யார் பேர் சொல்லு. ஜேபி ஜேடி ஜேபி கருவாக்கோட்டை கருக்கோட்டை கவர் கவர் எனக்கு வச்சுக்கு நிறைய சிக்காகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு சினிமா மெயினாக ஃபிஷ்ஷு அதே ஒரு சிஎஸ்கே காய் பண்ணி ஃபிஷ் அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சென்னை டீயா நம்ம சென்னை அக்கிலக்கோ பஞ்சாயத்து என்னன்னா எந்த ஊர் பட்டிக்காடு அப்படின்னா பஞ்சாயத்து அதில் வந்து பயங்கர கலவரமாக போச்சு. நன்றி. பயங்கர கலவரமாக போச்சு, அதை மறக்க முடியாது. அப்புறம் நம்ம சென்னை இது ஓப்பன் பண்ணியிருக்க சூப்பர் மார்க்கெட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து டாஸ்க் வந்து சென்னை மார்ட்டில் வரும். ஆமாம், டி மார்ட்டில் வாங்குறதுக்கும் சென்னை மார்ட்டில் வாங்குறதுக்கு அன்பன் வெரி ஸ்வீட். அப்புறம் ரெண்டாவது வந்து கிஷோர் வந்து வந்து எப்படின்னா எல்லாத்தையும் தெளிவா பேசுவான். ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெத் ஒட்டிடுவான். எனக்கு ரொம்ப சைலண்டான பையன். அவனோட சுயரூபமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப டக்குனு மலையாளின்னு சொன்னா அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மலையாளத்துலாம் பேசுவோம். இப்போ ஃபோர்த் இயர் ஆனப்போ என்னையும் அப்படியே கம்ப்ளீட் அக்மார்க் தமிழ்நாவே மாத்திட்டான் தலைவன். அவனுக்கு அவ்வளவு ஃப்ளோவா தெரியாது. எனக்கு இப்ப கரெக்டா தமிழ் புரிஞ்சிருச்சு எல்லாமே. பையன் நல்ல பையன், அடிக்கடி உதல் போட்டு கூலிப்பா இருக்கும். டாஸ்க் நல்லா கௌரியனே வா வா. ஆனா கௌரி மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது கண்டிப்பா என்னதான் கலாய்ச்சான் கூடயே இருக்கான் பத்தியா, ஒரு நண்பன் கிடைக்கிறது டான்ஸ் டான்ஸ் ஆடு நண்பர் நம்மளுக்காக நவீன்குமார் இருக்கு குரூப் ஸ்டடிக்கு சாப்பிட்றது எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா. இப்பயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் எமோட் உன் பேர் இல்லவே நீ தானே. கண்டிப்பா நீ தான் வந்தாங்க வரணும். இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே என் ஊருக்காரங்க ஒரு இருக்கான சிவபிரகாசம், அதை வச்சு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் ஊரில் நான் வந்து தனியாக இருக்கேன்னு ஃபஸ்ட்டு ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் நான் ஜாலியாக பழக ஆரம்பிச்சேன். கேட்கலையா? கமான் கமான் சரியா போச்சா? எங்க பாரு இங்க பாரு. விஷ்ணு அடுத்த நண்பர் விஷ்ணு கூப்பிடுன்னு ஒரே ரூம்ல தான் என்ன கலாய்ச்சாலே சூடானாலே கலாய்ச்சா சூடாயிட்டு தனியா போயிடுவாங்க. ஆனா ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்பதான் ஒரு 2 செகண்ட் முன்னாடி சண்டை போட்டுப்போம். அப்பயே அது மாப்பிள்ள டீ குடிக்க போலாம்னா உடனே போகலாம். நம்மளால ஹாஸ்டல் ரூம் விட்டு ரூம்லயும் நம்மளால தான்
ஒன்றா ரூமில் இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். இவன் கூட இருந்த பெஸ்ட் மூமெண்ட் என்னன்னா பெஸ்ட் மூமெண்ட் என்ன சொல்றது நிறைய இருக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனதுதான். வீட்டுக்கு போய் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. 3 நாள் நான் நான்வெஜ் அப்படின்னு நல்லா சாப்பிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு நல்லா சுற்றிட்டு இருந்தோம். அதுதான் பெஸ்ட் மூமெண்ட். கேட்கலாம் முடியாது. இருக்கு நான் சுருட்டேன் எம்பு டம்ளர் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே லாஸ்ட் என்னன்னா எங்காலே மலர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணாப்ல. அது பண்ணதா இல்லையா இல்ல என்ன கதை ஒண்ணுமே தெரியல. ஆனா பண்றேன்னு தான் சொன்னாப்ல. அதுக்கப்புறம் இதுவே சொல்லு அது என்னன்னு சொல்லி கரெக்டா ஒழுங்கா இல்லண்ணே ப்ரப்போஸ் பண்ண சொல்லுண்ணே. ப்ரப்போஸ் ஒழுங்கா இல்ல அது மலருக்கு ரொம்ப ஆசைப்படுறான். இல்லண்ணே நான் எப்படி பண்ணுவாருன்றது தேடி ஓனமப்ப சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பொண்ணு அழகா போச்சு. அழகா இருக்குன்னு தான் சொன்னேன். சுந்தர உடனே ஓடி போய் அந்த பொண்ணு பேர் கேட்டான். பேர் கேட்டு என்னைய மாட்டி விட்டான். அந்த என்ன கேட்டான் அப்படின்னு மாட்டி விட்டான். கேட்டு வந்தா அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டான். பேசலாம் போனேன். பேர் எடுத்து வந்தாங்க. பேசலாம் போனேன். தாரிக்கெல்லாம் அப்படியே அடிக்கிற மாதிரி பாடிட்டு வந்துட்டான். சரி 2 VIPs ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் இருக்காங்க. யாரு